ஆஸ்டன் வில்லாக்கு இது ஒரு வின்னான்னு வந்து நம்ம சீசன் முடியும் போது தான் சொல்ல முடியும். அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு லீடர்ஷிப் அது வந்து மார்டினஸ் கிட்ட இருக்கு. அவனுக்கு கம்பேர் பண்ணா ஒனானாவே பரவால்ல. அந்த மாரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸ்பீக்கிங் அபவுட் மான்செஸ்டர் சிட்டி, நம்ம ஆளுங்க வந்து அடிபட்ட புலி இன்னும் படுத்துட்டே தான் இருக்கு. எந்திரிக்கவே இல்ல. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பரைஸ். இந்த வார அலப்பரைஸ்ல சுட சுட நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் டெட்லைன் டே நியூஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் வித் த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபீ டிரான்ஸ்ஃபர் ஃபார் பிரீமியர் லீக். ஐசக்கோ ஈசாக்கோ எப்படி வேணா சொல்லலாம். எல்லா வாய்க்கா தகராறும் முடிஞ்சு நம்மால் வந்து ஃபைனலி லாஸ்ட் டே ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து போயிட்டான். 130 மில்லியன் பவுண்ட்ஸ். ஏதோ கார்டெல்ஸ் காசு வச்சிருக்கிற மாதிரி அவ்வளோ காசு வந்து ரொட்டேட் ஆயிருக்கு இந்த நாள். வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா, எக்கிட்டேக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் டீம்ல இருக்கான். எதுக்கு திருப்பி 130 மில்லியன் கொடுத்து இன்னும் ஸ்ட்ரைக்கர் வாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு மேஜர் கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஐசக் எவ்வளவுதான் நல்லா ஆடி நிறைய கோல்ஸ் அடிச்சாலும் அவன் நியூ காஸ்டர்ல இருந்து எப்படி லிவர்பூலுக்கு சண்டை போட்டு போனான்ற விஷயம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுமே அதை மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பட் ஆனா லிவர்பூல் இந்த கிளாப் வந்து ஒரு பழைய இன்டர்வியூல வந்து மேன் சிட்டி வந்து எந்த பிளேயர் வேணாலும் எப்போ வேணாலும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு ரீல் வந்து திருப்பி சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு இல்ல. பட் ஆனா இப்போ லிவர்பூல் பார்த்தோன்னா 130 மில்லியன் பவுண்டு, வெர்ட்ஸுக்கு ஓவர் 100 மில்லியன்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து 400+ மில்லியனா, அதாவது $500 மில்லியன் ஆல்மோஸ்ட். சும்மா ஒரு ரவுண்ட் அப் பண்ணி சொன்னா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே. ஸோ திஸ் இன்க்ரீசஸ் தேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த டைட்டிலா, இல்ல இவ்வளோ பேர் இருக்கானுங்க எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து தடி விழுந்துருவானுங்களா? இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஸோ கிளாப் சொன்ன பாயிண்ட்ல வந்து பெப்புக்கு வந்து எப்படின்னா, ஒரு இதுல இருந்து கிணத்துல இருந்து காசு எடுத்துட்டு வந்து கொட்டினாங்க. லிவர்பூலுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாதுல்ல. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ற காசு வந்து கிளப்ல இருந்து ரெவென்யூவா ஜென்ரேட் ஆன காசு தான் நிறைய. ஸோ ஏன்னா அவங்க லாஸ்ட் சீசன் யாருமே சைனே பண்ணல. ஸோ இது வந்து உழைச்ச காசு வீண் போகாது அப்படின்ற அந்த ஒரு சேயிங் வந்து சொல்லலாம். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம சார் அலெக்ஸ் சொன்ன ஒரே ஒரு இதுதான், டாப்ல இருக்கும்போதே ஸ்ட்ரென்தன் பண்றது தான் வந்து மெயின். ஸோ தட் உனக்கு அந்த டாப் பொசிஷன் சஸ்டெயின் ஆகும். ஏன்னா இப்போ கார்டியால வந்து அந்த தப்பு தானே வந்து பண்ணா. இப்போ போன சீசன் முன்னாடி சீசன் ஓகே நாங்க அசால்ட்டா ஜெயிச்சிட்டோம், எனக்கு பிளேயர்லாம் தேவையில்ல, நான் சவினியோ வச்சு மட்டும் ஆடிக்கிறேன் அப்படின்னு ஆடினா என்ன ஆச்சு? ஸோ ஐ திங்க் லிவர்பூல் வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு பாக்குறாங்க. மேபி இப்போ வந்து லெட்ஸ் கோ ஆல் இன், என்னோட எல்லா கார்டையும் வந்து பிளே பண்ணிடுறேன். ஏன்னா இப்ப மற்ற டீம்ஸ் ஆர்சனலை விட்டா எல்லாருமே ஒரு டிரான்சிஷனல் பேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம்னு நினைச்சு அவங்க ஆல் இன் போயிருக்காங்கன்னு தோணுது. ஆமா, இவனுங்களோட அட்டாக்கிங் லைனை பார்த்தாலே பயமா இருக்குல்ல. லாஸ்ட் சீசன்ஸ் டாப் 2 கோல் ஸ்கோரர்ஸ், அது இல்லாம டாப் 3 எக்ஸ்ஜி கோல் ஸ்கோரர்ஸ்ல வந்து ஹாலண்டை தவிர சாலா ஒன்னு, இவன் வந்து தேர்டு. ஸோ the number of goals that Isaac is going to give is actually scary. But பொறுத்து இருந்து பார்ப்போம். Now coming to the other side, Manchester United, அதாவது பாம் ஸ்குவாட் வெளில போயிட்டானுங்க. எஸ், யுனைடெட் ஃபேன்ஸ் இன் குதூகலம். பாம் ஸ்குவாட்ல வந்து ஒரு மெயின் மெம்பரா அந்த சான்சோ ஃபைனலி லோன். நீ சொன்ன ஆக்சுவலி அஸ்டன் வில்லா தான் கடைசியில வருவானுங்க பாரு, இவன் வந்து எங்கேயும் போக மாட்டான், வில்லா வில் கம் ஃபார் அ லோன், அதே மாதிரி வந்திருக்கானுங்க. அதுவும் வந்து ஒன்லி 80% சேலரி கவரேஜ், பாக்கி 20% வந்து யுனைடெட் தான் கட்டணும். தேர் இஸ் ஆல்சோ டாக்ஸ் தட் யுனைடெட் வந்து இன்னும் அந்த லாஸ்ட் இயர் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவானுங்க ஜஸ்ட் டு கெட் சம் மணி ஃபார் சான்சோ அப்படின்னு சொல்லி. இஸ் இட் அ வின் வின் ஃபார் போத் த பார்ட்டிஸ்? சான்சோக்கு வின். பேசிக்கலி சேலரி கிடைக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல அவனை விளையாட கூப்பிடுறாங்க. ஸோ இது ஒரு வின். ஆஸ்டன் வில்லாக்கு இது ஒரு வின்னான்னு வந்து நம்ம சீசன் முடியும் போது தான் சொல்ல முடியும். அவன் ஒரு பிளேயரா ஒரு கிளப் வாங்குதுன்னா அந்த கிளப்புக்கு பெரிய மனசுதான் அப்படின்னு வந்து சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஃபுட்பாலர் அப்படின்னு சொன்னானா அது அவன் தான். ஸோ அட் எண்ட் வில்லாக்கு பெரிய மனசு, அதை வந்து இவன் கொஞ்சமாச்சும் ஏதாவது அவுட்புட் கொடுப்பான்னு வந்து நம்பணும். ஸோ அடுத்த பாம் ஸ்குவாட் மெம்பர் அலெஹாண்ட்ரோ கார்னாச்சோ. ஸோ கார்னாச்சோ டு செல்சி. ஃபைனலி இவனும் வந்து நான் போனா இங்கதாங்க போவான் அப்படின்னு சொல்லி நம்மால் வந்து செல்சிக்கு போயிட்டான். 40 மில்லியனா, 40+ மில்லியன் இன் டோட்டல். ஸோ ஐ ஹோப் ஹி டஸ் வெல் இன் செல்சி. அட்லீஸ்ட் பிடிச்ச கிளப்புக்கு போயிட்டு ஒரு அகாடமி பிளேயர் வந்து நல்லா விளையாண்டானா வந்து அகாடமிக்கு தானே பெருமை.
வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? கண்டிப்பா. கர்னாச்சோ வந்து போணும்னு முடிவாயிருச்சு. இதுக்கு மேல அவன வச்சு உட்கார்ந்து அழுவுறதுக்கு, அவன் போணும்னு நெனைக்கிற கிளப்ல அவன வந்து விடுறது எவ்வளவோ நல்ல விஷயம்னு நெனைக்கிறேன். மேபி செல்சி போய் அவங்க வந்து 2 வருஷம் கழிச்சு அவன திருப்பி விக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஐ திங்க் யுனைட்டட் வந்து ஒரு செல் ஆன் கிளாஸ் போட்டது நல்ல விஷயம். கண்டிப்பா ஃபியூச்சர்லயும் கொஞ்சம் காசு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு வின் வின் சொல்லலாம் பிளேயருக்கும், கிளப்புக்கும். 10% செல் ஆன் கிளாஸ். ஆமா. Yeah. செல்சி விக்கிறாங்கன்னா கண்டிப்பா பெரிய காசுக்கு தான் விப்பானுங்க. இந்த 20 மில்லியன், 30 மில்லியன்ல. எஸ். ஓகே. பட் ஐ திங்க் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல நம்மால் வந்து நாட்டி ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். செல்சி பேட்ஜை கிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் யுனைடெட் ஃபேன்ஸை கலாய்ச்சு லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. லாஸ்ட் பாம் ஸ்குவாட் மெம்பர் அந்தோனி நம்மால் வந்து எவ்வளவு 100 மில்லியனுக்கு வந்தானா, இப்போ வந்து 22 மில்லியன். டாடா பாய் பாய். ஐ திங்க் இவனுக்கு வந்து 50% செல் ஆனுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இவனும் வந்து he did well for Real Betis and he is going back. அண்டோனி இந்த பாம் ஸ்குவாட்ல எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் மெம்பர் அவன் தான் நினைக்கிறேன். சோ அவன் வந்து பெட்டிஸ்க்கு போய் கொஞ்சம் ஓகே எனக்கு இன்னும் ஃபுட்பால் ஆடுற ஆசை இருக்கு, அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா இம்ப்ரெஸ் பண்ணணும். ஆமா, அந்த பேஷன் இருக்கு. அண்டோனி வந்து யுனைடெட் ஆடும் போதும் அவனை வந்து எல்லா மேட்சும் வந்து கிளின்னு கிழிச்சாங்க, அது ஒரு விஷயம். ஆனா அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தான். ஏன்னா அண்டோனி வந்து அவன் நல்லா ஆடாதப்போதான் டீமுக்காக டிஃபெண்ட் பண்ணான். யூஸ்வலி அவன் ஃபுல் பேக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு திருப்பி ஓடி வரும். ஸோ அவன்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா பிரீமியர் லீக்ல அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து வேற எங்கேயாவது போய் ஆடி கொஞ்சம் அவனோட நேம் சேவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அது வந்து நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஆனா லாஸ் வந்து யுனைடெடுக்கு தான். எரிக் டென் ஹாக்கு அவங்க ஒரு பெரிய சிலைய வைக்கணும், இவ்வளவு காசு வந்து அயாக்ஸுக்கு தானமா கொடுத்ததுக்கு. ஸ்டேயிங் வித் யுனைடெட், அதாவது இந்த ஒனானா, இந்த பயன்டர், இவனு டாம் ஹீட்டன் வேற வந்து நீங்க ஏன் போடல அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருந்தானே இவனை பிடிச்சு, அமோரிம பிடிச்சு. ஸோ ஃபைனலி வந்து வி காட் அ கோல் கீப்பர். மார்டினஸா இல்லனா லெமன்ஸா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இட் வாஸ் லெமன்ஸ் நவ். 23 இயர்ஸ். நிறைய பேர் வந்து இப்போ வந்து இவர் தாங்க அடுத்த டிகேயா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாட்ல வந்து டிகேயா வந்து 17-18 சீசன்ல வந்து he had 12.5 கோல்ஸ் லெஸ் தேன் his XG. ஆனா லெமன்ஸ் வந்து இவனோட போன சீசன்ல வந்து 14.5 கோல்ஸ் லெஸ் தேன் his XG அப்படின்லாம் போட்டு டைரக்ட் கம்பேரிசன். இஸ் he worth the comparison? Did United sign the next David De Gea? ஆனா கம்பேர் பண்ற லீக் கரெக்டா இருக்கணும்ல. அவன் பிரீமியர் லீக்ல இந்த ஸ்டாட் வச்சிருக்கான். பெல்ஜியன் லீக்ல ஒரு 5 டீம் யாராவது சொல்ல எனக்கு தெரிஞ்சு 3க்கு மேல எவனுமே சொல்ல மாட்டான். சோ அதுதான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் ஒரு அப்கமிங் பிளேயர், இங்க வந்து he will find his feet அப்படின்னு நம்பணும். அதுக்கு மேல வந்து அடுத்த டிகேவா அடுத்த மார்டினஸ் நமக்கு இப்போதைக்கு சொல்ல தெரியாதுல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்டினஸ்க்கு இவன் நல்ல சைனிங் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அட் த எண்ட் மார்டினஸோட ஏஜுக்கு அவனுக்கு கண்டிப்பா கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்துதான் சைன் பண்ணிருப்பாங்க. மேபி ஒரு 2 சீசன் வந்து அவங்ககிட்ட இருந்து கிடைச்சு அவனை திருப்பி இன்னொரு கோல் கீப்பர் வாங்குற சிச்சுவேஷன் போறதுக்கு மேபி இப்பத்துல இருந்தே இன்னொரு கோல் கீப்பரை பில்டப் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் நினைக்கிறேன். பட் ஆனா வாட் யூ திங்க், டிட் யுனைடெட் மேக் த ரைட் சாய்ஸ்? நிறைய பேர் சொன்னாங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கோல் கீப்பர் இருக்கிற சிச்சுவேஷன்ல, கோல் கீப்பர் சிச்சுவேஷன்ல வி நீட் சம்படி வித் தட் கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு லீடர்ஷிப், அது வந்து மார்டினஸ் கிட்ட இருக்கு. ஸோ ஹி வுட் ஹவ் பீன் த ரைட் பர்சன். சில பேர் வந்து அவனுக்கு கம்பேர் பண்ணா ஒனானாவே பரவாயில்ல இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ டு யூ திங்க் யுனைடெட் மேட் த ரைட் டிசிஷன்? எஸ், ஐ திங்க் யுனைடெட் மேட் த ரைட் டிசிஷன். ஏன்னா மார்டினஸ் வந்து ஒனானா மாதிரி அவனும் எரர் ப்ரோன் தான். அவனும் இந்த மாதிரி பாலை பிடிச்சு கைக்குள்ள விடுறது, கால்குள்ள விடுறது. போன லாஸ்ட் யுனைடெட் வர்சஸ் வில்லா மேட்ச்லாம் அவன் நம்மால் வெளில வந்து அடிச்சு ரெட் கார்டே வாங்கி வெளியே போயிட்டான். அவன் ஒழுங்கா நின்று இருந்தானா அவங்க சாம்பியன்ஸ் லீகாவது போயிருப்பாங்க. ஸோ அவனும் வந்து ஓகே வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டான்றதுனால அவன் செம்ம கோல் கீப்பர் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ he also has his limitations. அண்ட் யுனைடெடுக்கு இப்போதைக்கு தேவை வந்து ஒரு ஸ்பாட்லைட்டே இல்லாத கோல் கீப்பர் வந்து வேலையை சைலண்டா பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற. இந்த கோல் கீப்பரை பத்தி எப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அதுவே ஒரு நியூசன்ஸா வந்துடும் நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு நிக்கோலஸ் ஜாக்சன். நம்ம ப்ளூ கலர் செல்சிக்கு வரும். நம்ம ஆளுங்க வந்து எப்படியோ நிக்கோலஸ் ஜாக்சனை வந்து பயர்ன் மியூனிக்கு தள்ளி விட்டானுங்க. மியூனிக்கால எந்த ஜெர்மன் பிளேயர்ஸையும் வந்து அவ்வளோவா அட்டாக் பண்ண முடியல. சரின்னு சொல்லி நம்ம ஆளுங்க வந்து நிக்கோலஸ் ஜாக்சனை பிடிச்சி போட்டானுங்க. ஐ டோன்ட் நோ த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, இன்னும் அரௌண்ட் ஒரு இங்கே கீழே போட்டு விட்டுருவோம், பார்த்துக்கோங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் தட் சைனிங்? இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம்னு தோணுது.
நிறைய பேரை ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க. பிரீமியர் லீக் டீம்ஸ் எல்லாம் உஷாராயிருச்சு. கடைசியில பயர்ன் முனிக் ஓகே 16 மில்லியன் எவன்டா லோன் ஃபீ கொடுப்பான். அதுவும் ஜாக்சன் வந்து அவன் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயரான்னு கூட தெரியல. அவனும் ஓகே என்ன சொல்றதுன்னு தெரியல. கம்பெனி ஏதோ டீலிங் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இன்டைரக்டா. மேபி வில் கம் டு டாட்டனம். அதாவது சைலண்டா எல்லாரும் பரபரப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டாட்டனம் வந்து சைலண்டா 2 வேற லெவல் சைனிங் பண்ணிருக்கானுங்க. கூலமோனி அண்ட் ஜாவி சிமோன்ஸ். இது ரெண்டுமே வந்து ஐ திங்க் வேர்ல்ட் கிளாஸ் சைனிங்ஸ் என்னோட ஒப்பீனியன்ல. ஒன் மோர் நம்பர் 7 era ஆஃப் நம்பர் 7 ஆஃப்டர் சான் ஃபார் டாட்டனம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே எக்ஸைட்டிங் சைனிங்ஸ் தான். ஸோ கோலோமணி வந்து விங்லேயும் ஆடுவான், ஸ்ட்ரைக்கராகவும் ஆடுவான். ஸோ வெர்சடைல் பிளேயர். லாஸ்ட் சீசன் யுவென்டஸ்ல லோன்ல போய் அங்கே நல்லா ஆடினான். ஸோ ஐ திங்க் வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல வந்து அவனோட ஒரு நேம் கிரியேட் பண்றதுக்கு. சாவி சிமன்ஸ் அதே மாதிரி நிறைய டீம்ஸ் லிங்க்டா இருந்தாங்க. டாட்னம் எங்க இருந்துன்னே இல்லாம திடீர்னு வந்து ஒரு நாள் ஓகே நாங்க இவனை சைன் பண்றோம்னு சொல்லி தான் அந்த பிளேயரே சொன்னான். லீவ் ஒரு கால் பண்ணாரு. அந்த கால் என் மனசை மாத்திருச்சு அப்படின்னு சொல்றான். என்ன சொன்னான்னு தெரியல. ஆடினதுக்கு அப்புறமா தான் தெரியும். பட் ஐ திங்க் ஓவரால் வந்து நல்ல சைனிங் தான். டாட்னம் ஃபைனலி ஐ திங்க் ஒரு நல்ல மிக்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஒரு நல்ல மேனேஜரும் அவங்க கிட்ட இருக்காங்க. இந்த சீசன் அவங்க ஒரு டார்க் ஹார்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல. ஆல்சோ டாக்கிங் அபவுட் நியூ சைனிங்ஸ், நிறைய எஃபிஎல் பிளேயர்ஸே வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எஃபிஎல் இன்ட்ரெஸ்டட் நண்பர்களே போட்டு விடுங்க கமெண்ட்ஸ்ல. கோட் லீக் கோடும் போட்டு விடுறோம். ஜாயின் அஸ், லெட்ஸ் பிளே டுகெதர். ஓகே, இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் டெட்லைன்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இந்த வீடியோ வரும்போது டிரான்ஸ்ஃபர் டெட்லைன் முடிஞ்சிருக்கும். லெட்ஸ் ஆல்சோ டேக் அ லுக் அட் இந்த வார மேட்சஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. யுனைடெட் 1-3-2 அகைன்ஸ்ட் பர்ன்லி. யுனைடெட் வந்து அதாவது இந்த அண்டியன் படத்துல வர விக்கிற மாதிரி திடீர்னு ஆர்சனல் மேட்ச் செமையாடுறானுங்க, திடீர்னு ஃபுல்லம் மேட்ச் வந்து எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிம்ஸ்பி டவுன் கூட கொடூரமா ஆடுறானுங்க. பர்ன்லி கூட வந்து வேற லெவல்ல ஆனானுங்க. ஆக்சுவலி த ஸ்கோர் லைன் டிட் நாட் ஜஸ்டிஃபை ஹவு குட் யுனைடெட் வேர் அட்டாக்கிங் வைஸா பார்த்தா. என்ன வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? எனக்கு புரியல. ஒரே சைனசாய்டல் வேவ்ஸா இருக்கு இந்த யுனைடெட் ஃபேன்ஸுக்கு. அடுத்து வேற சிட்டி. யுனைடெட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மேட்ச் ஆரம்பிச்சா அவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னே தெரியாத மாதிரி இருக்கு. ஓகே இன்னைக்கு வந்து இவனுங்க நல்லா ஆடுவானுங்களோ அந்த மாதிரி வந்து நினைச்சுதான் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் சில மேட்ச் நல்லா ஆரம்பிச்சா அந்த மேட்ச் அப்படி இப்படி போயிருது. பட் ஆனா வந்து ஒரு ரிலையபிலிட்டி வந்து இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அட் தி எண்ட் ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான வின்ல ஃபர்ஸ்ட் வின் ஆஃப் த சீசன். ஸோ கண்டிப்பா வந்து இதுல இருந்து கொஞ்சம் மொமெண்டம் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்புறோம். அடுத்து மான்செஸ்டர் டர்பி. ஸோ தெரியல என்ன வேணா நடக்கும். 3 matches in Manchester United above Manchester City in the table சொல்லி விடுவோம். ஸோ யா, ஸ்பீக்கிங் அபவுட் மேன்செஸ்டர் சிட்டி, நம்ம ஆளுங்க வந்து அடிபட்ட புலி இன்னும் படுத்துட்டே தான் இருக்கு, எந்திரிக்கவே இல்லை. மேபி அடுத்த வாட்டி ரெக்கார்ட வீடியோல வரும்போது தான் வந்து பெப் ஜெயிப்பாரான்னு தெரியல. ஸோ யா, they didn't have a great game against Brightonல, or Brighton had a very good game against Cityன்னு சொல்லலாம். ஸோ பிரைட்டன் வந்து ஏதோ டீகோட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன 3 ஃபிக்ஸ்டர்ல சிட்டி இன்னும் அவங்க பிரைட்டனை வந்து ஜெயிக்கல. ஸோ லாஸ்ட் 3 மேட்ச்ல பார்த்தா இது சிட்டி 2வது தடவை தோக்குறாங்க. ஸோ ஹுஸ்லர் ஏதோ ஒரு ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சிட்டிக்கு. நீ எவ்வளவு பேர் வேணா கொண்டு வாங்க, எங்களை அடிக்க முடியாது அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம். நம்மளும் பெப்பும் வந்து டீம் சர மாதிரியா மாத்திட்டே இருக்கான். திடீர்னு பாபு இறக்குறான், திடீர்னு மார்மோஸ் இறக்குறான். நிறைய பிளேயர் இருக்கான். எனக்கு என்னமோ இன்னுமே பெப்புக்கு அவனோட ஸ்டார்டிங் 15 ஒரு 14 பிளேயர்ஸோட அவன் கம்ஃபர்டபுளா வேலை பார்ப்பான்ல, அது யாருன்னு வந்து இன்னும் தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டிங்கரிங் நிறைய நடந்துட்டு இருக்கு. மேபி ஒரு ஹாஃப் சீசனுக்குள்ள கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? எல்லாமே வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் இந்த வார பிளேயிங் 11 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் FPL பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும்னா. பட் யா, ஸோ இந்த வாரம் வந்து வேற லெவல்ல இருக்கும். 2 டைட்டில் கண்டெண்டர்ஸ் வந்து வில் கோ ஹெட் டு ஹெட் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது லிவர்பூல் வெர்சஸ் ஆர்சனல். நான் ஆக்சுவலி அந்த மேட்சை வந்து ஃபுல்லாவே பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். நீ பார்த்தல, வாட் டிட் யூ திங்க்? எவனாச்சும் வந்து வின் ஆகிறதுக்கு ஆடினானா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்சனல் வந்து நல்லா ஆடினாங்க. ஐ திங்க் அவன் கண்டிப்பா கோல் அடிச்சிருந்தா கேமே மாறி இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஆனா வந்து ஐ திங்க் கோல் வராததுனால செகண்ட் ஹாஃப் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த ஆர்சனல் நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்க்கல. லிவர்பூல் பொறுத்த வரைக்கும் அவங்க த்ரூ அவுட் த கேம் ஓகே நாங்க ஒரு சர்வைவலுக்கு ஆடுறோம் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க
இவ்வளோ பிளேயர் சைன் பண்ணாங்க, டாமினேட் பண்ணி ஆடுவாங்கன்னு பார்த்தா, அந்த அளவுக்கு டாமினேஷன்லாம் எதுவுமே தெரில. அதுவும் ப்ளஸ் இந்த விர்ட்ஸ், எக்கிட்டிக்கெல்லாம் நேத்து எதுவுமே பண்ணல கேம்ல த்ரூ அவுட். ஈவன் சாலாவே ஃபார் தட் மேட்டர் அவ்வளவா அவனுக்கு பாலே வந்து கம்மி தான். ஆப்போசிஷன் ஆஃப்ல அவன் வந்து பால் ப்ராபப்ளி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கேம் நிறைய எடுத்தானே தவிர ஒரு ஃபர்ஸ்ட் 60-70 மினிட்ஸ்க்கு எதுவுமே வந்து நடக்கல. அண்ட் அகெயின்ஸ்ட் ஆட்ஸ் அந்த ஒரு ஃப்ரீ கிக் வந்து நல்லா அடிச்சிட்டான். ஸோ 3 பாயிண்ட்ஸ் அந்த ஒரு ஃப்ரீ கிக்கு, அந்த ஃப்ரீ கிக் டிசர்வ் 3 பாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் அட் த எண்ட் நடந்தது. ஆமா, அந்த ஃப்ரீ கிக் முடிச்சுட்டு எல்லாரும் போடுறான், ஹூ நீட்ஸ் ஃபக்கிங் ட்ரெண்ட், வி ஹேவ் சபோஸ்லை அப்படின்னு சொல்லி வேற லெவல் ஃப்ரீ கிக், கேம் சேஞ்சிங் மொமெண்ட்ல. அண்ட் ஆர்சனலுக்கு ஐ திங்க் மேபி எஸ்ஏ வந்த போது நல்லா ஆடிட்டு இருந்தான். மேபி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமா. ஏன்னா மார்டினெல்லி அந்த ரைட் பேக் சபோஸ்லாய் வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் ரைட் பேக்ல அந்த பேட்டில் வந்து கொஞ்சம் கூட இன்டென்ஸா இருந்திருந்தா ஆர்சனலுக்கு இன்னும் அவுட்புட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் 3 மேட்ச்ல வந்து ஆர்சனல் வந்து லிவர்பூல் ஆக்சுவலி தே டிடன்ட் லூஸ் அகைன்ஸ்ட் லிவர்பூல். பட் ஆனா இந்த மேட்ச்ல வந்து அந்த ஒரு மேஜிக் மொமெண்ட்ல வந்து தோத்துட்டானுங்க. இதுதான் மக்களே இந்த வார அலப்பரைஸ். ஸோ உங்களுக்கு இதை பத்தி என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ போட்டு விடுங்க, லெட்ஸ் டிஸ்கஸ். அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்டர்நேஷனல் பிரேக். ஸோ வந்து வேற ஏதாச்சும் ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ஆஃப் சைட் அலப்பரைஸ்.